நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது துரை இருக்கார்ல, துரை வந்து பாரதிக்கு எல்லா பக்கமும் செக் வச்சுட்டாரு. பாரதி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாரதி, சுமதி, துரை 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிகிட்ட சொல்கிறாரு, டேய் இவளை உங்களை கடத்தி கொண்டு போய் வைக்க சொன்னால் நீங்களே கூட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவீங்களாடா, டக்குன்னு கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வைங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரவுடிகளும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு சுமதியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போனவொடனையும் நம்ம பாரதி வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த உடனேயும் நம்ம துரை வந்து கேட்காரு, பாரதி இப்போ நீ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னு கூட எனக்கு தெரியும் தெரியுமா? அதாவது இப்போ வந்து நீ கண்டிப்பாக போய் எங்கள் மாமன் உங்கள் மாமனார் இருக்கார்ல, எங்கள் அப்பன், அவன்கிட்ட போய் நீ வந்து சொல்லிக் கொடுக்க போகிற என்னை பற்றி, அதானே அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் போய் ஃபஸ்ட்டு உன்னை சொல்லிக் கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. ஆனால் அவன் மக உயிரோடு இருக்க மாட்டாளே பாரதி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதிக்கு வந்து ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறேன், என் மகன் என்ன செஞ்சா, என் மகளை என்ன செஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஒன்றும் செய்யலை, நான் தான் கடத்தி கொண்டு வச்சுருக்கேன். நீ இப்போ போய் இந்த விஷயத்தை மட்டும் எங்கள் அப்பங்கிட்ட சொன்னேன்னா உன்னை கண்டிப்பாக ஒன்றும் செய்ய மாட்டேன், ஆனால் தமிழில் கண்டிப்பாக உயிரோடவே நீ பார்க்க முடியாது, பார்த்துக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அது வந்து அதுக்கடுத்து வந்து நம்ம பாரதி வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து வாசுக்கிட்ட வந்து புலம்புறாங்க. வாசு, நான் உயிரோடு இருந்ததே தமிழுக்காக தான், இப்போ பார்த்தா தமிழையே அவன் கடத்தி வச்சுருக்கான், எனக்கு என் தமிழ் வேணும், என்னை எப்படியாவது தமிழை காப்பாற்றி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ரத்தனம் இருக்கார்ல, அவர் ஹாலில் உட்காந்துக்கிட்டு மரகதம் டேப்லெட் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மரகதம் வந்து டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்காங்க. டேப்லெட்டை போட்டுட்டு, என்ன தமிழ் பாப்பாவை காணும், என் காலையை சுற்றி சுற்றி வருவா, சாயங்காலத்துலேருந்து காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மரகதம், ஆமாங்க நானும் கவனிக்கலை, பாப்பாவை காணும் என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி கதவை தட்டி பாப்பாவை கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க. பாரதி மட்டும் வராங்க. என்னம்மா தனியாக வர, தமிழை தமிழை கூப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்னம் சொல்கிறாரு. அதில் இது எல்லாத்தையும் வெளியில் நின்றுட்டு நம்ம துறை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அங்கேருந்து விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே ஓடியாந்துட்டு, அப்பா தமிழை நான் தான்ப்பா பாரதியோட அப்பா அம்மா வீட்டை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவன் ரத்னம் வந்து கேட்காரு, என்னம்மா சொல்கிறீங்க, இப்படி என்கிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, இந்த வீட்டில் பெரிய மனுஷன் நான் இருக்கேன்ல, ஏன் அங்கே கொண்டு போய் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதியை பார்த்து கேட்காங்க. அது வந்து மாமா அப்படின்னு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து துறை வந்து சொல்கிறாரு, பாரதி தான்ப்பா சொல்லிச்சு, கொண்டு போய் தமிழை அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுங்க, கல்யாணத்துக்கு வந்து பாரதி வந்து கொஞ்சம் தடையாக இருந்தால் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவள் என்ன தடையாக இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம் கேட்காங்க. இல்லை தமிழ் வந்து துறையை வந்து இன்னும் அப்பாவை ஏற்றுக்கிறல, வண்டியை கூட தொட விட மாட்டேக்கா, நாளைக்கு கல்யாணத்தை கூட நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து கூட என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலை, அவள் ரொம்ப கவலையாக இருக்கா, அதனால தான் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி தான் நான் அங்கே விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ரத்னமும், நீ சொல்கிறதும் சரிதாம்மா, இதை நான் யோசிக்காமல் விட்டுட்டேன், சரி இருக்கட்டும் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து துறை வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு, இனிமேலும் நீ ஏதாவது உண்மையை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த கண்டிப்பாக தமிழை வந்து கொண்டு புதைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. விறுவிறுன்னு பாரதி வந்து அவங்களோட ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்தோடனே எப்படியாவது நம்ம ஆதிக்கு கால் பண்ணி வந்து உண்மையை சொல்லிடுவோம், அவராது காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி கால் பண்ணுறாங்க. ஆதி வந்து புல்லட்டில் வந்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காருல, நம்ம தமிழை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனே எடுக்கலை, என்ன ஃபோன் எடுக்கலைன்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து வந்து நான் சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோன்னு சொன்னோடனே பின்னாடி வந்து அந்த ரவுடிங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனேயும் அம்மான்னு கத்துறாங்க. உடனே துறை வந்து உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு, என்ன பாரதி, எல்லா இடத்துலையும் செக் வச்சிட்டேன், உங்கள் அம்மா வீட்லேயும் நீ இப்படி ஏதாவது செய்வேன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் ஆள் அனுப்பிட்டேன், இப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது சரியா, அதனால் வந்து அமைதியாக இந்த கல்யாணத்தை முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்தேன்னா தமிழை விட்டுருவேன், நீ ஆதிக்கு கால் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவனையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பசங்க தூக்கி வச்சுருவாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, நீ இப்படி தான் கிரிமினலாக ஏதாவது யோசிப்பேன்னு சொல்லி தான் வந்தேன், ஃபோனை கூட லவுட் ஸ்பீக்கரில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரவுடி பசங்க வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டவொடனே, ஹலோ நான் தான் மாமியார், நான் தான் உங்கள் மருமகன் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏய் நீ யாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் துறை, ஏன் உங்கள் பொண்ணு சொல்லலையா, நாளைக்கு எனக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் சரியா, அதுக்கடுத்து நான் வந்து உங்களை வந்து சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி துறை சொல்கிறாரு. டேய் யார் பொண்ணை யாரா கல்யாணம் பண்ணுறது, குடியார பையலை அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காங்க. சரி விடுங்க, ஏதோ கோவத்தில் வைறீங்க, எல்லாமே கல்யாணம் முடிஞ்சால் சரியாயிரும் மாமியார் அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு துறை. அதுக்கடுத்து வந்து அந்த பசங்கள்கிட்ட சொல்கிறாங்க, டேய் எல்லாத்தையும் பிடிச்சி கெட்டி வைங்களா, அடைச்சி வைங்களா, யாராவது தப்பிக்க நினச்சா கூட கொண்டுருங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு துறை பாரதிக்கிட்டேருந்து அந்த ஃபோனை வாங்கிடுறாங்க.
வாங்கிட்டு இந்த ஃபோன் உன்கிட்ட இருந்தால் தானே நீ எல்லாத்துக்கும் கால் பண்ணி ஹெல்ப் கேட்ப, இந்த ஃபோன் இனிமேல் உனக்கு கிடையாது, கல்யாணம் முடித்த பிறகு நானே உனக்கு கொடுத்துட்றேன் ஃபோனை, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம பாரதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ரூமில், நீங்கள் எங்களை எப்படியாவது காப்பாற்றிடு, எப்படியா அந்த கல்யாணத்தை நிறுத்திடு அப்படிங்கிற மாதிரி வந்து வாசுக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ஆதி வந்து அதாவது தமிழை தேடி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. புல்லட்டில் வரும்போது டக்குன்னு ஒரு ஆம்னி கார் வந்து அவருக்கு எதுக்கு வந்து கிராஸ் ஆகுது, அப்படி நின்னோடனே அவர் ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க.